ஆன்லைனில் லோன் எடுக்கிறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்துருக்கு. அதில் பெஸ்ட்டான சேஃப் அண்ட் செக்யூரான அப்ளிகேஷன் எது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து ஒரு 5 லோன் ஆப் வந்து சொல்கிறேன். 5மே சேஃப் அண்ட் செக்யூரு. அது என்னென்ன அப்ளிகேஷன், எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்வளோ மந்த்தில் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமான விஷயம், இந்த 5 அப்ளிகேஷன்லையுமே நான் வந்து லோன் எடுத்திருக்கேன். என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸர்லாம் கிடையாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. லோன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஒரு ஓன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஃபினான்ஷியல் அட்வைஸர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் லோன் எடுங்க, பெட்டர். ஓகேவா? சரி, இப்போ என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கான அப்ளை ப்ராசஸ், மொபைலை வச்சு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வீடியோ இருக்குல்ல, அது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். 5 வீடியோக்குமே நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் அந்த லோன் எடுக்கும்போதே நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிட்டேன். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து கீழே இருக்கும். அதில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற அப்ளை ப்ராசஸ் வந்து இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லோன் ஆப் எது அப்படின்னா இந்த மணிவியூ லோன் ஆப் தான். இவங்க நிறைய கேட்டகரிஸில் வந்து நமக்கு வந்து லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க யாரோட டைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சியோட தான் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களாம் யார் அப்படின்னா இங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு லெண்டிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னு இவங்களாம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 50,000 லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த லோனை இவங்களில் யாரோ ஒருத்தர் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரியா? அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்களோ அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா ஒருத்தர் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கலாம். சரியா? ஓகே. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆக தான் செய்யும். ஓகேவா? ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் நீங்கள் இந்த பார்த்துக்க போகிறீங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். சரியா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு 50,000 லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ மந்த்தில் நம்ம ரீபேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா 12 மாதம் வரைக்கும் நமக்கு இருக்குது. சரியா? அதில் 3 மாதமும் செலக்ட் பண்ணலாம், 6 மந்த்தும் செலக்ட் பண்ணலாம், 9 மந்த்தும் செலக்ட் பண்ணலாம், 12 மந்த்தும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை மாதம் அப்படிங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 20%. ஓகேவா? ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோடு சேர்ந்து 2.5%. அதாவது 1250 ப்ளஸ் 225 ரூபா ஜிஎஸ்டி. ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1475 ரூபா வந்துருச்சு. சரியா? இப்போ மந்த்லி இஎம்ஐ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பே பண்ணுறது மாதம் 4632 ரூபா நம்ம வந்து பே பண்ணுவோம். எத்தனை மாதத்துக்கு? 12 மாதத்துக்கு. 12 மாதத்துக்கு நம்ம வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த 50,000 கழிச்சுருங்க. 50 பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்குது தான் நம்ம எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணியிருப்போம். அதாவது 5584 ரூபா, 5600 ரூபா. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் பார்த்திங்கன்னா 25%, கிட்டத்தட்ட 26% வந்து வருது டிஸ்பர்ஸ்ட் அமௌண்ட்டு. அப்புறம் நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது 50,000 எடுத்தால் 50,000 வருமா அப்படின்னா அது இங்கேன்னு இல்லை, எங்கேயுமே வராது. 50,000 எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்ந்து மைனஸ் பண்ணி 48,525 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. டோட்டல் அமௌண்ட் பேயபிள் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, 4632 ரூபா 12 மாதத்துக்கு பே பண்ணோம் அப்படின்னா 55,600 ரூபா வருது. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டும் ப்ராசஸிங் ஃபீஸும் ரெண்டும் சேர்த்திங்க அப்படின்னா 6,000 வருது, 6,800 ரூபா. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து இந்த 50,000 ரூபா லோன் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கட்டியிருக்க அமௌண்ட்டு. ஓகேவா? சரி, ரெண்டாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் பஜாஜ் ஃபினான்ஸ். இந்த அப்ளிகேஷன் கேட்டாலே நிறைய பேர் திருச்சி ஓடிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம், எவ்வளோ லோன் எடுத்தால் எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 1 லட்ச ரூபா நம்ம வந்து லோன் எடுக்கிறோம் அப்படின்னா, பாருங்கள், 1 லட்ச ரூபா லோன் எடுக்கிறோம் அப்படின்னா 15% இன்ட்ரெஸ்ட்டில் 12 மாதத்துக்கு நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பர் மந்த்துக்கு 8,300 ரூபா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் வந்து 4% வந்து ப்ராசஸிங் ஃபீஸு, இதெல்லாம் சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இவங்களுமே பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸில் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க.
இந்த அப்ளிகேஷனை பார்த்தாலே நிறைய பேருக்கு பயம்தான், அது உண்மை தான். லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 40,000லேருந்து 55 லட்சம் வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? ரீபேமெண்ட் டென்யூர் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை பேஸ் பண்ணி 12 மாதத்துலேருந்து 96 மாதம் வரைக்கும் இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10%லேருந்து 31% வரைக்கும் இருக்கும். சரி, ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமே. இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன் எக்ஸாம்பிள். இது எக்ஸாம்பிள் தான், அதையுமே சொல்லிடுறேன். லோன் அமௌண்ட் வந்து 1 லட்ச ரூபா வச்சுக்குவோம். சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 15% பெர் ஆனம். 12 மாதத்துக்கு வந்து நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணுவோம் பெர் மந்த்துக்கு அப்படின்னா 8,310 ரூபா. சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை வந்து இங்கே காமிக்கலை, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தனியாக காமிக்கலை, நம்மளாக தான் வந்து கழிச்சிக்கணும். ப்ராசஸிங் ஃபீஸ் இந்த 1 லட்ச ரூபா எடுத்ததுக்கு நம்ம ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,000 வந்துடுச்சு. சரியா? அப்போ ஓவராலாக நம்ம வந்து இந்த 1 லட்ச ரூபா லோன் எடுத்ததுக்கு எவ்வளோ திருப்பி கட்டியிருப்போம் அப்படின்னா 1,12,340 ரூபா. இதில் இந்த 4,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் 1,08,000 இருக்குது. 1 லட்ச ரூபா நம்ம வாங்கினது மிச்சம் பார்த்திங்கன்னா 8,000 ரூபா இருக்குது. அப்போ அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். அதான் உங்களுக்கு ஃபைனலாக தான் தெரியும். லோன் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுவாங்க எத்தனை மந்தில் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராசஸிங் ஃபீஸ் அது எவ்வளவு அப்படிங்கிறது அங்கே தெரியும். சரியா? ட்ரூ பேலன்ஸ் எதுவுமே ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான், பிறந்திருக்கு. இங்கே எக்ஸாம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை பார்த்துருவோம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன். லோன் அமௌண்ட் வந்து 10,000 ரூபா அப்படின்னு வச்சுட்டோம். 6 மாதத்துக்கு டென்யூர். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 2.5%. சரியா? அப்புறம் வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒரு 6%, 600 ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்ந்து 700 வந்துடுச்சு. ஓகே. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 850 வந்துடுச்சு. இஎம்ஐ மாதம் 1,800 வந்து கட்டுறோம். டோட்டலாக நம்ம கட்டியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 11,550 வந்து வந்திருக்கு. ஓகேவா? இந்த ப்ராசஸிங் ஃபீஸிங் ஜிஎஸ்டியோடலாம் வந்து சேர்த்து தான் வந்து இந்த 11,550 வெறும் 1,500 தான் வருதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அங்கே போனால் தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது. இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபா நீங்கள் லோன் எடுத்திங்கன்னா 1,500 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கூட கிட்டத்தட்ட வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு 40 ரூபா பக்கத்தில் எடுத்தேன். அதில் நான் அமௌண்ட்டு கட்டினது பார்த்தீங்கன்னா 6 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டினேன். ஓகேவா? 6 ரூபா. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிரெடிட் பி. நான் காலேஜ் டைம்லேருந்து இந்த அப்ளிகேஷன் செம்ம ஃபேமஸ்ஸு. இவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு எவ்வளோ லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 6,000லேருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா வந்து 12%லேருந்து 29% வரைக்கும். டென்யூர் பார்த்திங்கன்னா 6 to 60 months வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 17 to 50%. லோ டிரான்சாக்ஷன் ஃபீஸ், குயிக் லோன், சிசிஎம்ஐ. சரி, எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி லிஸ்ட் இங்கே உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் க்ராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது? எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்களே, எங்கேயும் போடலையா? இந்த போட்டிருக்கு பாருங்களேன். பர்சனல் லோன்ட்டு ஒரு 50,000 ரூபா நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா 12 மாதத்துக்கு 20% இன்ட்ரெஸ்ட்டோட ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1,250 ரூபா, 2.5%. ஆன்போர்டிங் ஃபீஸ் ஃபார் நியூ கஸ்டமர்ஸ், ஃபஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு மட்டும் 200 எக்ஸ்ட்ரா. அடுத்து ஜிஎஸ்டி ஆன்போர்டிங். அதுக்கு ஒரு இதான். ஓகே, அதுக்கும் ஜிஎஸ்டி. ஸோ ரேட் ஓகே. டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 5,550 ரூபா. இந்த 50,000 எடுத்தோம் அப்படின்னா இஎம்ஐ மாதம் நம்ம கட்ட வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4,600 ரூபா. டிஸ்பர்ஸ்டு அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து 48,000. இந்த இதை கழிச்சிட்டு தான் நமக்கு வந்து கிடைக்கும். 48,200 கிடைக்கிது. டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5,000 இல்லை கரெக்டாக வந்து இங்கிட்ட ஒரு 2,000, இங்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபா பக்கத்தில் வந்து வருது. 7,000 ரூபா ரீபேமெண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 50,000க்கு எக்ஸ்ட்ரா. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்பாக்கெட். இது வந்து ஒரு குட்டி அப்ளிகேஷன் தான். இப்போ காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி நீடு இருந்துச்சு அப்படின்னா
அப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும். சின்ன அமௌண்ட், சின்ன அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து அப் டு உங்களுக்கு வந்து 50,000 rupees வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அமௌண்ட் வந்து வித்தின் 2 minutesல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட் 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே ஆயிரும். பெரிய அமௌண்ட்னா தான் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். அது கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் 40 + 18% ஜிஎஸ்டியோட ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். லோன் அமௌண்ட் வந்து 25,000 சரியா, 12 மாதத்துக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 24% per annum. ப்ராசஸிங் ஃபீஸு 934 ரூபா. ஜிஎஸ்டி அந்த ப்ராசஸிங் ஃபீஸுக்கு சேர்த்து அது பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்கேன் 169 ரூபா. டிஸ்பர்ஸ்டு அமௌண்ட் இந்த 25,000 எடுத்தோம் அப்படின்னா 23,000 கிட்டத்தட்ட 24,000 கைக்கு வரும். ஓகேவா. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 3,368 ரூபா. ஓகே, அதர் ஃபீ இன்க்ளூடிங் அதுக்கும் ஜிஎஸ்டியோ சேர்த்துக்கலாம். இப்போ இஎம்ஐ பார்த்திங்கன்னா மாதம் வந்து 2,300 நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணுவோமா. ஓவராலாக நம்ம வந்து கட்டியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 28,400 வந்து நம்ம கொடுத்துருப்போம். அப்போ ஒரு 3,400 எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்ட்டு இதில் 600. ஓகே, 3,400 எக்ஸ்ட்ரா வருது. 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் எடுக்க முடியும், இந்தியனாக இருக்கணும். இது எல்லாத்துக்குமே சேம். ஓகேவா. ஓகே, டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஆதார் கார்டு இருக்கணும். மோஸ்ட்லி ஆதார் கார்டை வச்சே நம்ம இந்த அப்ளிகேஷன் எல்லாத்திலும் லோன் எடுக்கலாம். சில கேசஸில் வந்து பேன் கார்டு கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்ச 5 அப்ளிகேஷனுமே வந்து நான் லோன் எடுத்தது தான். 5மே வந்து சேஃப் அண்ட் செக்யூர். நான் எல்லாத்துலேயுமே வந்து பேமெண்ட்டும் கரெக்டாக பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் வந்து லோன் தான் எடுத்து தான் கொடுத்தேன். அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து லோன் வந்து அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக மந்த்லி வந்து கொடுத்துருவாங்க. எந்த ப்ராப்ளமே கிடையாது. அவங்களுக்கும் வந்து சிபில் ஸ்கோர் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்லது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.